ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். நம்ம சாக்ரட்டீஸ் அவர்களை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு மகா மேதை, பேரறிஞர். அந்த அறிஞர்கிட்ட ஒரு இளைஞன் வெற்றியின் ரகசியம் என்னது, நான் என்ன செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி அடைவேன் அப்படின்னு கேட்குறான். சாக்ரட்டீஸ் அந்த இளைஞனையே பார்க்குறாப்புல. சரி, காலையில் நல்ல பொழுது விடிகிற நேரம், சூரியன் உதயமாகிற நேரம் ஆற்றங்கரைக்கு வந்துருங்க. அங்கே நான் உங்களுக்கு வெற்றியின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இளைஞனும் காலையில் சாக்ரட்டீஸ் சொன்ன இடத்துக்கு போயிடுறாப்புல. சாக்ரட்டீஸ் வந்துட்டிங்களா, சரி வாங்க அப்படின்னு இளைஞன் முன்னாடி சாக்ரட்டீஸ் நடக்க இளைஞன் பின்னாடி தொடருகிறார். ஆற்றுக்குள்ளே இறங்கி சாக்ரட்டீஸ் நடக்கிறார். ஆற்றுக்குள்ளையா வெற்றியின் ரகசியம் இருக்குது, நீங்கள் வெற்றியின் ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறார். ஆமாப்பா, எனக்கு ஞாபகம் இருக்குது, உன்னை நான் எதுக்கு வர சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு பேசிக்கிட்டே சாக்ரட்டீஸ் போகிறார். கழுத்தளவு தண்ணி இருக்கிற இடத்துக்கு அவர் போனதும் சட்டுன்னு அந்த இளைஞனோட முகத்தை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அமுத்துறார். இளைஞனுக்கு ஒன்றும் புரியல. அவன் திக்குமுக்காடி போகிறான். என்னது அவன் எதிர்பார்த்து வந்தது ரகசியம், வெற்றியின் ரகசியத்தை அவர் சொல்லுவார், நாம் அதை மனசில் குறித்து வச்சுக்கணும், நல்லா ஆழ கவனிக்கணும், நாம் கவனத்தோடு இருக்கணும், அவர் என்னமோ சொல்ல போகிறாரு, நாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவன் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்தான். இவர் என்னடானா ஆற்றுக்குள்ளே அவனை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆற்றுக்குள்ளே அதுவும் தண்ணியில் கழுத்தளவில் போய் நின்றுக்கிட்டு அமுத்துறாரு. இவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இவனுக்கு முதல்ல ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் இவன் திக்குமுக்காடி போய் தடுமாறுறான். அவனுக்கு காற்று சுவாசிக்கிறதுக்கு காற்று தேவையாக இருக்குது, சுவாசிக்க முடியல. சாக்ரட்டீஸ் கொஞ்சம் திமிரி பார்க்குறான். சாக்ரட்டீஸ் ரொம்ப பலசாலி, அதனால் அவர் பலம் கொண்ட மட்டும் அவனை பிடிச்சி தண்ணியில் அழுத்துறாரு. இவனுக்கு காற்று வேணும். திணறான், தவிக்கிறான், துடிக்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் கண்ணெல்லாம் இருண்டு வருது. அவனுடைய நினைவு உணர்வுகள் செயலிழந்து நினைவு தடுமாற போகுதுங்கிற சந்தர்ப்பத்தில் என்னமோ கடைசியாக ஒரு உந்துதல், ஒரு வேகத்தில் சாக்ரட்டீஸோட இரும்பு பிடியையும் தாண்டி அவன் திணறி இப்படியே மேலே மூச்சு வாங்குறான். பயங்கரமாக மூச்சு வாங்கி அதே சமயம் ஒரு குழப்பமான, அதிர்ச்சியான, கோபமான ஒரு முகபாவனையோட சாக்ரட்டீஸை பார்த்து, உங்களை நான் வெற்றியின் ரகசியம் தானே கேட்டேன், என்ன இப்படி என்னை மூக்கில் இந்த தண்ணியில் வச்சு என்னை மூச்சை அடைக்க பார்த்துட்டீங்களே, என்னை காலி பண்ண பார்த்துட்டீங்களே, வெற்றியின் ரகசியம் கேட்டது ஒரு குற்றமாயா, அதுக்கு இப்படியா பண்ணுவீங்க, உங்களை பேரறிஞர்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், என்னமோ இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள், சே அப்படின்னு அவன் எல்லாம் கோபம், ஆத்திரம், குழப்பம் எல்லாம் சேர்ந்த ஒரு வருத்தம், எல்லாம் சேர்ந்த ஒரு மனோநிலைமையில் அவன் சாக்ரட்டீஸை பேச ஆரம்பிக்கும் போது சாக்ரட்டீஸ் எதை பற்றியும் காதில் வாங்காமல் கவலைப்படாமல் ஒரு புன்முறுவலோட ஒரு அமைதியான எக்ஸ்ப்ரெஷனோடு அவன் முன்னாடி நிற்கிறார். அவனுடைய வேகம், அவனுடைய தவிப்பு அதெல்லாம் தாண்டி அவன் கொஞ்சம் ஆசுவாசம் ஆனதுக்கு அப்புறமா அவன் இப்போ தான் அவர் ஏதோ சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது அவனுக்கும் உணர ஆரம்பித்ததும் சாக்ரட்டீஸை பார்க்குறான். அது வரைக்கும் அந்த அமைதி அந்த முகத்துல இருந்து மறையவே இல்லை சாக்ரட்டீஸ் அவர்களுக்கு. காற்று, அந்த காற்று சுவாசிக்கிறதுக்கு உனக்கு வேணுங்கும்போது நீ அந்த காற்றுக்காக எவ்வளவு துடிச்ச, தவிச்ச. ஹவு டெஸ்பரேட் வேர் யூ ஃபார் த ஏர். டெஸ்பரேட், எல்லாமே அதுதான். என் உயிரே காற்று தானே, எனக்கு அது வேணுமா இருந்தது. அந்த வேணுமா இருந்தது, அந்த நீட், அந்த டெஸ்பரேஷன் இருந்ததுன்னா ஒரு சக்ஸஸ் இல்லை, 2 சக்ஸஸ் இல்லை, சக்ஸஸ் வில் ஜஸ்ட் கம். பல வெற்றிகள் உன்னை அடையும். ஸோ நீ எந்த வேலை செஞ்சாலும், உன்னுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும், இட் மஸ்ட் பி டெஸ்பரேட். அந்த ஒரு வெறி, அந்த ஒரு ஆத்திரம் உனக்கு இருக்கணும். இதுதான் வெற்றியின் ரகசியம். இதை நான் வாயில் சொல்லியிருந்தேன்னா உனக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ உணர்வு பூர்வமாக அது உன்னுள் ஆழ பதிந்து விட்டது. இது போதும், வெற்றி உனக்கு கட்டாயம் நிறைய கிடைக்கும், என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறார். எவ்வளவு உண்மையான விஷயம். நாம்
நிறைய கனவுகள் வச்சுருப்போம், நிறைய ஆசைகள் வச்சுருப்போம். ஆனால் அது எல்லாத்துக்கும் விடாமுயற்சியோட, தளராத மனம் கொண்ட, உறுதியான எண்ணம் கொண்ட, திடமான நினைவு நமக்கு வேணும். இதே மாதிரி பல குவாலிட்டிஸ், வெற்றி எனக்கு வந்தே ஆகணுங்கிற ஒரு வெறி, ஒரு ஆத்திரம் இருந்தாலொழிய அந்த வெற்றி நம்மை அடையாது. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.